வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கிக் கணக்குகளை பயன்படுத்துவோர் கவனமாக இருக்குமாறு அவசர அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. 10,000 பேருக்கு இம்மாதம் கிடைக்கவுள்ள அரசு நியமனங்கள். நள்ளிரவில் சடுதியாக அதிகரித்த எரிபொருள் விலை, உணவு விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம். அரசு பேருந்துடன் மோதிய மோட்டார் சைக்கிள் மாணவியொருவர் பலி. நீதிமன்றம் சென்றபோது தப்பியோட முயன்ற சந்தேக நபர்களினால் குழப்பம், போலீசார் துப்பாக்கிச் சூடு. யாழில் கசிப்பு விற்பனையில் ஈடுபட்ட பெண் உள்ளிட்ட 2 கைது. நாட்டின் பல பகுதிகளுக்கு மின்னல் எச்சரிக்கை. புதிய வரி திருத்தங்கள் விசேட வர்த்தமானி வெளியீடு. அமெரிக்கா கண்ணில் மண்ணை தூவி இலங்கை கடற்பரப்பில் ஈரானிய எண்ணெய் கப்பல். தொடர்வன விரிவான செய்திகள். இணையவழி மோசடி மூலம் பிறர் பெயர்களில் திறக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மோசடிகள் நடந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளன. 1000 முதல் லட்சக்கணக்கான ரூபாய் வரை தங்கள் வங்கிக் கணக்குகளில் இருந்து மோசடி செய்யப்பட்டுள்ளதாக 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வுத்துறையின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணைகளின்படி மோசடி செய்த வங்கிக் கணக்கின் உரிமையாளரை வரவழைத்து விசாரித்த போது இணையத்தில் அடையாளம் காணப்பட்ட நபர்களின் பேரில் பணம் பெறுவதற்காக கணக்குகள் திறக்கப்பட்டு பின்னர் மற்ற தரப்பினருக்கு மாற்றப்பட்டு வேறு சில வழிகளில் கைமாற்றப்பட்டவை தெரிய வந்துள்ளது. அந்த கணக்குகளை பயன்படுத்தி ஒழுங்கமைக்கப்பட்ட தரப்பினர் இணையவழி மோசடிகளை செய்து வருவதாகவும், இவ்வாறு பெறப்பட்ட பணம் பல கணக்குகளுக்கு இடையில் மாற்றப்பட்டு இறுதியாக கிரிப்டோ கரன்சி போன்ற வெளிநாட்டு கணக்குகளில் வரவு வைக்கப்படுவதாகவும் விசாரணைகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த மோசடிகளில் ஈடுபடும் குழுக்கள் படித்தவர்கள் என்றும், குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள், கணினி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கணிதம் ஆகியவற்றில் விரிவான அறிவு கொண்டவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளில் இருந்து பணம் மோசடி செய்யப்படுவதாலும், அதுபோன்ற பல கணக்குகளுக்கு இடையில் மோசடியாக பரிமாற்றம் செய்யப்படுவதாலும் முறைப்பாட்டாளர்களின் பணத்தை மீட்பது சிக்கலானது என்று விசாரணை அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த காரணத்துக்காக தங்கள் வங்கிக் கணக்குகளுடன் இணைக்கப்பட்ட கைபேசிகளை பெறப்பட்ட ஒருமுறை கடவுச்சொற்களை எந்த ஒரு தரப்பினருக்கும் வழங்க வேண்டாம் என்று குற்றப்புலனாய்வுத்துறை பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றது. மேலும் தாங்கள் பயன்படுத்தாத வங்கிக் கணக்குகள் குறித்து கவனமாக இருக்குமாறும், தங்களுக்கு சொந்தமான எந்த ஒரு கணக்கையும் பணத்துக்காக வேறு தரப்பினருக்கு எந்த வகையிலும் விற்கவோ மாற்றவோ அல்லது அநியாயப்படுத்தவோ வேண்டாம் என்றும் விசாரணை அதிகாரிகள் மக்களுக்கு அறிவுறுத்துகின்றனர். ஏனெனில் தெரிந்தே செய்தாலும் சரி, தெரியாமல் செய்தாலும் சரி, அது தண்டனைக்குரிய குற்றமாகும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் தற்காலிக, சாதாரண அல்லது ஒப்பந்த அடிப்படையில் அரசு பணியில் சேர்க்கப்பட்ட சுமார் 10,000 ஊழியர்களுக்கு இந்த மாதம் நிரந்தர நியமனங்கள் வழங்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்த புதிய நியமன செயல்முறை தொடர்பாக பொது நிர்வாக அமைச்சகம் ஏற்கனவே அமைச்சகங்கள், மாகாண சபைகள், அரசு துறைகள் மற்றும் சட்டப்பூர்வ சபைகளுக்கு ஒரு சிறப்பு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக நாட்டில் நிலவிய கடுமையான பொருளாதார நெருக்கடியின் காரணமாக இந்த ஊழியர்களின் பணிகளை நிரந்தரமாக்க அரசால் முடியவில்லை. இருப்பினும் பொருளாதார நிலை படிப்படியாக மேம்பட்டு வருவதால் அவர்களை இந்த வழியில் அரசு பணியில் சேர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். தொடர்புடைய அமைச்சக சுற்றறிக்கையில் எதிர்கால ஆட்சேர்ப்புகளை முறைப்படுத்துவதற்கான கடுமையான அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி அத்தியாவசிய தகுதிகளை பூர்த்தி செய்யாத எந்த ஒரு நபரும் எதிர்காலத்தில் அரசு பணியில் சேர்க்கப்படக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அனுமதிக்கப்பட்ட ஊழியர்களின் எண்ணிக்கையை புதிய ஆட்சேர்ப்புகள் தாண்டாமல் இருப்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அலுவலர்களும் உறுதி செய்ய வேண்டும். இந்த அரசாணைகள் மீறப்படும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரி அல்லது அலுவலர் அதற்கு தனிப்பட்ட முறையில் பொறுப்பாவார் என்று அந்த சுற்றறிக்கை மேலும் குறிப்பிடுகிறது. எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டாலும் உணவு விலைகளில் மாற்றம் ஏற்படாது என உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்சனா ருக்ஷான் தெரிவித்துள்ளார். இருப்பினும் எரிவாயு விலை உயர்ந்தால் உணவு விலைகள் குறித்து மீண்டும் விவாதிக்க வேண்டியிருக்கும் என்று அவர் கூறியுள்ளார்.
எரிபொருள் விலை 12 முதல் 15 ரூபாய் வரையில் சிறியளவில் அதிகரித்துள்ளது. எனவே உணவு மற்றும் குளிர்பானங்களின் விலையை உயர்த்த முடியாது. உண்மையில் இதனை ஒரு செலவாக கருத முடியாது. எனவே பொருட்களின் விலையில் எந்த உயர்வும் இருக்காது. எனவே உணவக உரிமையாளர்கள் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிக விலைக்கு உணவு விற்கும் உணவகங்களில் நுகர்வோர் விவகார ஆணையம் சோதனை நடத்தி அவர்களுக்கு தேவையான தண்டனையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார். கடந்த முறை உணவுப் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்ட போது ஒரு முட்டையின் விலை 42 ரூபாவாக இருந்தது. இப்போது ஒரு முட்டையின் விலை சுமார் 26 ரூபாவாக குறைந்துள்ளது. 1 கிலோ கோழி இறைச்சியின் விலை முன்பு 1450 ரூபாவாக இருந்தது. இப்போது 1250 முதல் 1350 ரூபாய் வரை குறைந்துள்ளது. எனவே உணவுப் பொருட்களின் விலையில் எந்த உயர்வும் இருக்காது என்று நுகர்வோருக்கு தெரிவிக்கின்றோம். இருப்பினும் எரிவாயு விலை அதிகரித்தால் அது குறித்து விவாதித்து உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்துவதா அல்லது குறைப்பதா என்று முடிவு செய்ய வேண்டியிருக்கும். மார்ச் 31 முதல் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து ஆகியவற்றின் விலை 30 ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1 முதல் மின்சார கட்டணம் அதிகரித்ததன் காரணமாக இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் உணவக உரிமையாளர்கள் சங்கம் ஒரு தேநீர் கோப்பை மற்றும் ஒரு பால்மா தேயின் விலையை 5 ரூபாவாக உயர்த்த நடவடிக்கை எடுத்துள்ளது. மணராகலையில் இடம்பெற்ற வீதி விபத்தில் பாடசாலை மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தானது வெள்ளவாய சிறிபுர பகுதியில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த புதுருபகல வித்தியாலயத்தில் 9ஆம் தரத்தில் கல்வி பயிலும் RM சதிதி நிபுணிகா என்ற மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேலும் குறித்த மாணவி தனது தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் வெகரபாயே கஹாராம விகாரியில் உள்ள பௌத்த அறநெறி பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த வெள்ளவாய் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் பலத்த காயமடைந்த தந்தையும் மகளும் அந்த பானாகல பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி மாணவி உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். உயிரிழந்த மாணவியின் மரணம் தொடர்பான மரண பரிசோதனைகள் மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் நடைபெற்று வருகின்றது. கல்கமுவ நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக அழைத்து செல்லப்பட்ட போது போலீஸ் காவலில் இருந்து தப்பியோட முயன்ற சந்தேக நபர் ஒருவர் மீது போலீசார் இன்று மதியம் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட சிலரை போலீஸ் நிலையத்திலிருந்து ஜீப் வண்டியில் ஏற்ற சென்ற போதே விலங்கிடப்பட்டிருந்த இருவர் இவ்வாறு தப்பியோட முயன்றுள்ளனர். சந்தேக நபர்கள் போலீஸ் நிலையத்தின் நுழைவாயிலில் இருந்து சுமார் 75 மீட்டர் தூரம் பின்னோக்கி ஓடி தப்பிக்க முயன்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒரு சந்தேக நபரின் முழங்காலுக்கு கீழ் பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது. கல்கமுவ ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானவர் ஹோஜராகம கல்கமுவ பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய போதைப்பொருள் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டவர் என தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக சூட்சுமமான முறையில் கசிப்பு வியாபாரத்தில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாயன்மார் கட்டு பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவரும் ஆணொருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 20 போத்தல் கசிப்பு யாழ்ப்பாணம் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர்கள் அப்போதில் நீண்ட காலமாக வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர். சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த யாழ்ப்பாணம் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த எச்சரிக்கையானது இன்று இரவு 11:30 மணி வரையில் செல்லுபடியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் திருத்தப்பட்ட பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டுள்ளது. இதன்படி ஜூலை 1ஆம் தேதி முதல் மின்னணு தளங்கள் மூலம் வழங்கப்படும் சேவைகளுக்கு வட் வரி அறவிடப்படும். இதற்காக டிஜிட்டல் சேவைகள் மீதான வரி பதிவு மற்றும் கொடுப்பனவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
பிரதான சட்டத்தின் 10வது பிரிவின் கீழ் வரிப்பதிவுக்கான வரம்பு குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி வரி விதிக்கத்தக்க காலப்பகுதியின் முடிவில் இலங்கைக்குள் பொருட்கள் அல்லது சேவைகளின் விநியோகத்தின் மொத்த மதிப்பு 9 மில்லியன் ரூபாவை தாண்டியிருந்தால் அந்த நபர் வரிக்காக பதிவு செய்யப்பட வேண்டும். அதேபோல் நிதி சேவைகள் மீதான வட் வரி வீதத்தை தற்போதுள்ள 18% இருந்து 20.5% அதிகரிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. அமெரிக்க கடற்படையின் கண்காணிப்பையும் மீறி இலங்கை கடற்பரப்புக்குள் அவதானிக்கப்பட்ட ஈரானிய எண்ணெய் கப்பல் ஒன்று தூரக்கிழக்கு கடற்பரப்பை அடைந்துள்ளதாக சர்வதேச கடல்சார் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. சுமார் 19 லட்சம் பீப்பாய்கள் மசகு எண்ணெய் ஏற்றிச் சென்ற ஈரானிய கப்பல் தொடர்பிலேயே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. HUGG என பெயரிடப்பட்டுள்ள இந்த ஈரானிய தேசிய எண்ணெய் நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல் சுமார் 220 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான எண்ணெயை கொண்டு செல்வதாக கணிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.